ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. I greet and welcome each one of you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. 9 மாதங்களும் தேவன் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி வந்த தேவன். இந்த 10வது மாதத்திற்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். We are committed to praise and thank God for his faithfulness throughout the 9th month and for this 10th month. ஆண்டவர் இந்த 10வது மாதத்திலும் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திற்கு நேராய் நம்முடைய சிந்தனையை திருப்பிக் கொள்வோமாக. Let's turn our attention to the promise that God has given us in this month. லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 50ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. His mercy extends to those who fear him from generation to generation. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? Even today, what does God want to speak to us? அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவருடைய இரக்கம் என்று சொல்லி தொடங்குகிறது. In this verse we read, it starts with his mercy. அவருடைய இரக்கம் ஒரு சிறந்த ஒன்றாய் காணப்படுகிறது. His mercy is a special one. ஏன் சிறந்த ஒன்றாய் இருக்கிறது என்று சொன்னால், why does this is superior? இரண்டு தலைப்பின் கீழே இந்த நாளில் நாம் சிந்திக்க போகிறோம். We are going to meditate upon two headings. அவருடைய இரக்கம் மகா பெரியதா இருக்கிறது. His mercy is such great. அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. And there is no end to his mercy. ஆண்டவருடைய இரக்கம் மகா பெரியதா இருக்கிறதும், God's mercy is so much greater. அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. And there is no end to his mercy. முதலாவது, அவர் மகா பெரிய இரக்கமா இருக்கிறார் என்பதை எப்படி வலியுறுத்துகிறார் என்று சொன்னால், how does God emphasize that he is so great in mercy? 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். Let's read 2 Samuel chapter 24 and verse 14. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. David said to Gad, I am in deep distress, let us fall into the hands of the Lord, for his mercy is great. நான் கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன். I am in a deep distress. அவருடைய கரத்திலே நாம் விழுவோம் என்று சொன்னால், if we fall into the hands of the Lord, அவருடைய இரக்கம் மகா பெரியது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். David says that his mercy is so great. தாவீது இதை சொல்ல காரணம் என்ன? What is the reason David says this? தேவன் சொல்லாததை அல்லது தேவன் கட்டளையிடாததை தாவீது மீறி செய்ததை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். We see that David overlooked the command of God and did not do what God wanted him to do. தேவன் சொல்லாததை மீறி செய்ததினாலே அது மிகப்பெரிய கொடூரமான பாவமாய் மாறினது. It turned into a sin because David did not obey and did not listen to God's voice. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நமக்குள்ளே இது என்ன மிகப்பெரிய ஒரு பாவமா என்று சொல்லி நாம் நினைக்கலாம். Maybe we who are listening to this word may think, is it a great sin? தாவீது என்ன செய்தார்? ஒரு எண்ணிக்கை தானே செய்தார். What did David do? Only he numbered the people. ஆனால் தேவன் சொல்லாததை செய்தது நிமித்தம் அது மிகப்பெரிய பாவமாய் மாறினது. Because he did what God did not tell him to do, it became a big sin. அது தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கினது. It angered the Lord. வசனம் முதல் வசனத்திலே சொல்லுகிறது, கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேல் மேல் மூண்டது. The first verse says, again the anger of the Lord burnt against Israel. ஏன் இஸ்ரவேல் மேல் மூண்டது என்று சொன்னால், why did the anger of the Lord come upon Israel? ஆண்டவர் சொல்லாத காரியத்தை தாவீது அங்கே செய்ததினாலே. Because David did what God did not tell him to do. 2 to 5 வசனங்கள் வரை வாசிக்கும் பொழுது, from verse 2 to 5 when we read, அப்படியே ராஜா தன்னோட கூட இருக்கிற சேனாதிபதி யோவாபை பார்த்து சொல்லுகிறார். the king looks at Joab the army commander and says, தான் முதல் பெயர்சபா மட்டும் இஸ்ரவேல் கோத்திரத்தார் எங்கும் சென்று ஜனங்களை தொகையிடுங்கள் என்று சொல்லுகிறார். he says, number all the people from the tribes of Israel from Dan to Beersheba. அப்பொழுது ராணுவ தலைவனாய் இருக்கிற யோவாப் சொல்லுகிறான், ராஜாவே, நம்முடைய ஆண்டவர் அதிக நன்மை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மை வர்த்திக்க பண்ண போதுமானவராய் இருக்கிறார். then Joab tells, God is able to multiply and he is merciful. ஆனாலும் நீர் இதை சொல்வதற்கு காரணம் என்ன என்று சொல்லி கேட்கிறார்கள். he asks, why does the Lord command such a thing? ஆனாலும் ராஜாவின் வார்த்தை அங்கே முதன்மையா இருக்கிறதுனாலே அவர்கள் அந்த சொல்லை கேட்டு கீழ்ப்படிந்து கடந்து சென்றார்கள். but because the king's command overruled Joab's command, they listened to whatever the king said. 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தால் தெரியும். when we read from verse 4 to 8 we see, பல இடங்களிலே அவர்கள் சுற்றி திரிந்து தேசம் முழுவதும் வேவு பார்த்து எண்ணிக்கை தொடங்கினார்கள். they started and went around to many places
places and they counted the people. கிட்டத்தட்ட 9 மாதம் 20 நாட்கள் 300 நாட்கள் வரைக்கும் அவர்கள் சுற்றி திரிந்து அங்கே எண்ணிக்கை எடுத்தார்கள். They went around nearly for 9 months and 20 days, almost 300 days to now count the people. அவர்கள் எண்ணிக்கை எடுத்த பிறகு சொல்லப்படுகிறது சேவர்கள் 8 லட்சம் பேரும் யூத மனுஷர்கள் 5 லட்சம் பேரும் இருந்தார்கள். After they had numbered, it was said that there were 8 lakh people. ஒருவேளை அவர்கள் தங்கள் அதை சாதித்து விட்டார்கள் என்று சொல்லி நினைக்கலாம். Maybe they would have thought they have accomplished it. ஒருவேளை அவங்களுடைய வாழ்க்கையில அதை நினைத்ததை முடித்து விட்டார் என்று சொல்லி நினைக்கலாம். They would have thought whatever they had in mind, they had accomplished that goal. ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு விரோதமான காரியமாக அது இருந்தது. But in the sight of God, it was against His word. ஒருவேளை இதை பார்ப்பதற்கு நமக்கு ஒரு சாதாரணமாக இருக்கலாம். It may seem an ordinary thing for us. ஏன் ஆண்டவர் இதை வலியுறுத்துகிறார் என்று சொன்னால், Why does God reiterate this? தேவன் சொல்லாத எந்த ஒரு காரியமும் அது தேவன் பிரியமில்லாத காரியமாய் மாறிவிடும். Whatever God did not tell us to do becomes undesirable in the sight of God. அவர் சொல்லாத காரியத்தை நாம் செய்யும் பொழுது அது மீறி நடக்கும் பொழுது அது பாவமாய் மாறிவிடும். It becomes a sin when we do what God did not tell us to do. ஆனால் இதே ஆண்டவர் மோசேக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, But when God tells Moses, என்னாகமம் முதல் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசித்தால் தெரியும். in Numbers chapter 1 and verse 1 to 3 we read, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் முதல் தேதியிலே கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திலே மோசேயை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் முழு சபையாய் இருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களில் உள்ள புருஷர்களாகிய சகல தலைகளையும் பேர் பேராக எண்ணுங்கள் என்று சொல்லி, இஸ்ரவேலிலே 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக. ஆண்டவர் தான் மோசேக்கு சொன்னார், இஸ்ரவேல் கோத்திரத்திலே அல்லது ராணுவ வீரர்களை, ராணுவத்தில் இருப்பவர்களை 20 வயதிற்கு மேல் உள்ளவர்களை நீங்கள் எண்ண வேண்டும் என்று சொல்லி. God only commanded Moses to count all the men who were above 20 who can serve in the army. இன்னொரு முறை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு வாதை உண்டு பண்ணின பிறகு 26ஆம் அதிகாரம், Another time when God brought a plague upon the people of Israel in verse chapter 26. முதல் 4 வசனங்களை வாசியுங்கள். அந்த வாதை தீர்ந்த பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனின் குமாரனும் ஆசாரியனுமாகிய எலெயாசாரையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையாரையும் அவர்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இஸ்ரவேலிலே யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் எண்ணுங்கள் என்றார். அப்பொழுது மோசேயும் ஆசாரியனாகிய எலெயாசாரும் எரிகோவின் அருகே இருக்கும் யோர்தானுக்கு இப்பாலே மோவாபின் சமனான வெளிகளிலே அவர்களோட பேசி, கர்த்தர் மோசேக்கும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருக்கும் கட்டளையிட்டிருக்கிறபடியே 20 வயது முதல் கொண்டிருக்கிறவர்களை எண்ணுங்கள் என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே எண்ணுங்கள் என்று சொன்னார். அப்படி எண்ணினார்கள். Just as the Lord had commanded Moses, count, and that is how they counted. ஆனால் இங்கே தாவீதுக்கு ஆண்டவர் எண்ணும்படி சொல்லவில்லை. But here God did not tell David to count. அப்படி ஆண்டவர் சொல்லாத ஒரு காரியத்தை வேறு யார் சொல்லி இருக்க முடியும்? Who could have said what God did not tell? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆண்டவர் சொல்லாத காரியத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால் அது மீறி நடக்கும் பொழுது அது சத்துருடைய செயலாகவே இருக்கும். It could be an act of disobedience that is from the enemy when we disobey the Lord. 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலின் தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டான். In 1 Chronicles chapter 21 and verse 1 we read, Satan rose up against Israel and incited David to take a census of Israel. சில நேரங்களிலே நாம் சுயமாய் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது ஆண்டவரால் சொல்லப்பட்ட காரியம் அல்ல. Many times when we do things out of our own will, it might not be what God told us. சாத்தான் அங்கே தாவீதை ஏவி விட்டதை பார்க்கிறோம். We see that Satan incited David. அங்கே சாத்தான் சொன்னதுனால அதை கீழ்ப்படிந்து செய்தான். David obeyed what Satan told him. சில நேரங்களில் ஆண்டவரே கர்த்தாவே நீங்கள் சொல்லாததை நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் நாங்கள் சாத்தானுக்கு கீழ்ப்படிகிறதா இருக்கிறது. Many times when we obey whatever, when we disobey God, it is an obedience to Satan. ஆகவே தான் ஆண்டவருக்கு ஒரு பெரிய கோபம் உண்டானது. That is why God became angry. ஏன் இன்னொரு ஆழமா சிந்திப்போம் என்று சொன்னால், If you look at it deeply, 9 மாதம் 20 நாட்கள்
9 months and 20 days. கிட்டத்தட்ட 300 நாட்களும் தேவனை தேடுவதை விட்டுவிட்டு அவர்கள் உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ளே தங்களை அர்ப்பணித்ததை பார்க்கிறோம். We see that for nearly 300 days they did not seek God, but they committed themselves to the things of the world. ஒரு நாள் நம்ம ஜெபம் செய்யலனா, ஒரு நாள் வேதத்தை வாசிக்கலனா, அடுத்த நாள் நமக்கு எப்படிப்பட்ட சோதனை வரும்? One day if we don't read the Bible or pray, what kind of temptations do we face the next day? நம்ம ஒரு நாள் ஜெபம் பண்ணல, சரி நாளைக்கு பார்த்துக்கலாம்னா மீண்டும் தடை வந்துரும். If we just put it off for the next day, then again there is a hindrance. கிட்டத்தட்ட 9 மாதமும் 20 நாட்களும் இவர்கள் தேசம் முழுவதும் சுற்றி பார்த்து எண்ணிக்கை செய்வதிலேயே கவனமா இருந்தார்கள். They were very keen on numbering the people for 9 months and 20 days. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருபொழுதும் தேவனை விட்டு தூரமாய் போய்விடக் கூடாது. Children of God should never go astray from God. இது கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பாய் பொல்லாத ஒரு காரியமா இருந்தது. It is an evil thing in the sight of God. அதனால தான் ஆண்டவர் தாவீதிடத்திலே வந்து சொன்னார், That is why God told David, நான் 7 வருஷம் கொடிய பஞ்சத்தை உண்டாக்க போகிறேன். I am going to bring a famine for 7 years. அல்லது 3 மாதம் சத்துரு உங்களை பின்தொடரும்படி வைப்பேன். Otherwise the enemy will pursue you for 3 months. அல்லது 3 நாட்கள் உங்களுக்கு கொள்ளை நோய் வர வேண்டுமா என்று சொல்லி, Or should you have a plague for 3 days? அப்பொழுதுதான் தாவீது இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது சொல்லுகிறார், That is when David takes this prayer. நாம் மனுஷன் கையிலே விழாதபடி ஆண்டவருடைய கையிலே விழுவோமாக. Let us fall into the hands of God than man. ஆண்டவர் அந்த நாளிலே அவர்கள் மேல் கோபம் உண்டார். God was angry on them that day. அப்பொழுதுதான் தாவீது சொல்லுகிறார், ஒருவேளை நாம கர்த்தருடைய கையிலே விழுவோம் என்று சொன்னால், That is when David says, if we fall into the hands of God, அவருடைய இரக்கம் மகா பெரியதா இருக்கிறது. His mercy is so great. அவருடைய இரக்கம் எப்படிங்க இங்க அதிகமா வெளிப்பட்டது? How did His mercy நம்ம reveal? பல முறை இதை தியானித்திருப்போம். Many times we would have meditated upon this. 3 நாள் கொடிய கொள்ளை நோய் வந்தா போதும் சொல்லிட்டு just like that அப்படியே நம்ம வாசிச்சிட்டு விட்டுட்டு இருப்போம். Many times we would have just said, oh, only 3 days the plague will be there, and we would 7 have passed. வருஷம் கொடிய பஞ்சமா இருந்திருந்தால் தேசம் முழுவதும் அழிக்கப்பட்டிருக்கும். The entire nation would have been destroyed if it was a famine. ஒருவேளை 3 மாதங்கள் சத்துரு பின்தொடர்ந்திருந்தால் ஒருவரும் தப்பிருக்க முடியாது. Nobody could have escaped the enemy pursuing them for 3 months. ஆனால் 3 நாட்கள் கொள்ளை நோய் என்று சொல்லப்படுகிறது. But it is said that 3 days plagues. ஆனால் 3 நாட்கள் அங்கே கொள்ளை நோய் நடக்காதபடி கர்த்தருடைய இரக்கம் தங்களுடைய பிள்ளைகள் மேல் நடந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். We are able to see that the plague did not continue for 3 days because His mercy was revealed there. நாம் மனுஷர் கையில் விழாதபடி கர்த்தருடைய இரக்கத்தை பெறுவோம் என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்த பொழுது, Because they committed that we will not fall into the hands of man but God. 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். From the morning till the end of the time designated, God sent a plague. குறித்த நேரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை மாத்திரம் கர்த்தர் அழிக்கும்படி சித்தம் கொண்டார். When it is said that at designated time only a certain portion God wanted to destroy. தான் தொடங்கி பேர்சபா மட்டும்தான் அங்கே அழிக்கப்பட்டார்கள். Only from Dan to Beersheba people died. ஆனால் சுற்றி இருந்த எத்தனையோ பகுதிகளை கர்த்தர் அழிக்காமல் விட்டுவிட்டார். God did not destroy the surrounding places. தான் தொடங்கி பேர்சபா மற்றும் அழிக்கப்பட்ட ஜனங்கள் 70,000 பேர். There were 70,000 people who were killed from Dan to Beersheba. வேத வசனம் சொல்லுகிறது, 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போதே, தான் தொடங்கி பேர்சபாய் அழித்து முடித்த பிறகு உடனே எருசலேமின் மேல் கையை நீட்டி அழிக்க தொடங்கி நினைத்த பொழுது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சந்தரிக்கிற தூதனை நோக்கி போதும் இப்பொழுதும் உன் கையை நிறுத்தும் என்று சொன்னார். அந்த வேளையில் எபூசியனாகிய அர்வனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான். போதும். praise the Lord, hallelujah. ஆண்டவருடைய கரம் அந்த இடத்துல இருந்தது. The hand of God was in this place. ஏனென்று சொன்னால் குறித்த காலம் தொடங்கி அன்று காலமே தொடங்கி குறித்த நேரம் வரைக்கும் தான் ஆண்டவருடைய கோபாக்கினை இருந்தது. Only till from the morning till the designated time the anger of the Lord was there. நமக்கு இந்த ஆழமான வார்த்தை தெரியாது. அவருடைய இரக்கம் மகா பெரியது என்பதை எப்படி ஆண்டவர் புரிய வைக்கிறார் என்று சொன்னால், How does God reveal that His mercy is so great? இஸ்ரவேல் ஜனங்கள்
தங்கள் பாவங்களை தங்கள் மீறுதல்களை அல்லது தாவீது தேவனுடைய சமூகத்தில் திரும்பின பொழுதோ, when David relented his sins and when the people relented of all the sins, ஆண்டவர் அங்கே மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கை செய்யாதபடி ஆண்டவர் சங்கரிக்கும் தூதனை நிறுத்தும்படி சொன்னார். God commanded the angel who was afflicting the people to withdraw his hand. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அநேக முறை தேவனுக்கு விரோதமாய் ஆண்டவர் சொல்லாத காரியத்தை செய்து நாம் மீறுதலாய் ஏற்படும் பொழுது நாம் தண்டிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தது. We are in a position where we should be punished because of rebellion and not listening to the word of God. அப்படிப்பட்ட தண்டிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருந்தபோது ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு இரக்கத்தை செய்து மகா பெரிய இரக்கத்தை செய்து கர்த்தர் நம்மை தண்டியாமல் விட்டுவிட்டார். Many times God forgives us even when we plead with him for repentance and ask him to forgive our sins. ஒருவேளை அவர் தண்டித்திருந்தால் இன்று நாம் இல்லாமல் போயிருப்போம். If he had to punish us as we deserve, we would not be here today. இந்த பூமியிலே நாம் அறுப்புண்டு போயிருப்போம். We would not be here. அவர்கள் தேசமெங்கும் சுற்றி பார்த்தார்கள். They went around the entire nation. பல லட்சம் மக்கள்கள் இருந்தார்கள். There were many lakhs of people there. ஆனால் கர்த்தர் எல்லாரையும் அழிக்கவில்லை. God did not destroy all these அவர் people. நினைத்திருந்தால் எல்லா ஜனங்களையும் அந்த நேரத்தில் அழித்திருக்க முடியும். He could have destroyed if he had wanted to. ஆனால் கர்த்தர் தாவீதுனுடைய உள்ளத்தை கர்த்தர் அறிந்தார். But God knew the heart of David. இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். God knows the heart of every நம்முடைய person here. வேண்டுதலை கர்த்தர் அறிந்திருக்கிறார். God knows our pleads. ஆண்டவரே நீர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறீர். Lord, you are merciful. அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது? மகா பெரியதாய் இருக்கிறது. Such great is his mercy. இன்றும் அந்த இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். Thank God for his mercies even today in our lives. இரண்டாவது அவருடைய இரக்கம் என்று சொல்லும் பொழுது, Secondly, when we say his mercy, அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லைங்க. there is no end to his mercy. முதலாவது அவருடைய இரக்கம் மகா பெரியது. First, his grace, his mercy is இரண்டாவது such great. அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. Secondly, his grace, his mercy has no end. புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். In Lamentations chapter 3 and verse 22, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. கரங்களை உயர்த்தி அவருடைய இரக்கங்களுக்கு ஆமென். Amen. இந்த இரக்கம் என்ன செய்யுதுங்க? What does the compassion of God do? இங்க எரேமியா புலம்பி ஜெபிக்கிறார். Here Jeremiah is crying and praying. ஆண்டவரே உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. Lord, there is no end to your mercy. ஏன்னு சொன்னால் மனிதன் ஒருவேளை எங்களுக்கு இறங்கி இருந்தால் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியம் அல்லது குறிப்பிட்ட சமயம் மாத்திரம் தான் இரக்கத்தை பெற்றிருக்க முடியும். If man had to be merciful upon us, it would have been for a very limited and period. ஏன் அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை என்று சொன்னால், Why there is no end to his mercy? இந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தால் தெரியும். If we read this entire chapter, we would understand. என் எலும்புகள் எல்லாம் நொறுக்கப்பட்டிருக்கிறது. All my bones have been crushed. ஆண்டவரே எல்லா இடங்களிலும் இருளா இருக்கிறது. Every place is surrounded by darkness. எனக்கு போட்டிருக்கப்பட்டிருக்கிற விலங்குகள் எனக்கு பாரமா இருக்கிறது. My handcuffs are very heavy upon me. ஒருவேளை நான் ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த ஜெபம் எனக்கு தடையா இருக்கிறது. Even my prayer has been a hindrance for me. நான் போக இருக்கிற பாதை எனக்கு ஆண்டவரே செவ்வைப்படுத்தாதபடி தடைப்பட்டிருக்கிறது. My paths have been crooked and full of stones. என் வாழ்க்கையில அம்புகளும் ஈட்டிகளும் என்னை நெருங்கி வருகிறது. Arrows and spears have been coming towards me. ஆண்டவரே நான் சாம்பலிலே புரண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. I am clothed with ashes. சமாதானம் எனக்கு வேணும்னு கேட்டா அது சமாதானம் எனக்கு தூரமா இருக்கிறது. Even if I desire peace, it is very far away. ஒருவேளை சுகத்துக்காகவும் பலனுக்காகவும் நான் உம்முடைய சமூகத்தில் நெருங்கி வந்தால் அதுவும் இல்லாமல் போய் விடுகிறது. If I seek your presence for strength or healing, it is also not there. என் நம்பிக்கை கூட அழிந்து போயினது ஆண்டவரே. Even my trust has been destroyed. என் வாழ்க்கையிலே தவிப்பும் சஞ்சலமும் தான் அதிகமா இருந்தது. Lord, only affliction is constant in my life. இப்படிப்பட்ட நெருக்கத்தில் நான் இருக்கும் பொழுது அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. In such kind of situation, there is no end to his mercy. ஒருவேளை ஒன்னு எங்களை அம்பு எய்திருந்தாலோ அல்லது ஈட்டி எங்களை எய்திருந்தாலோ ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய இரக்கம் மாத்திரம் எங்க வாழ்க்கையில் இல்லைன்னா எப்பவே நாங்கள் நிர்மூலமாயிருப்போம். We would have been destroyed if arrows and spears have been coming against us, if your mercy was not there. ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தினால் நீர் எங்களை நடத்தினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். We thank you that you have led us because of your mercy. எவ்வளவோ மீறுதல்கள், எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ உபத்திரவங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில வந்திருந்தாலும், though many times of rebellion and affliction have been coming into our lives, ஆண்டவரே
எங்கள் பாவங்களுக்கு தக்கதாகவும் எங்கள் மீறுதலுக்கு தக்கதாகவும் நீங்கள் சரி கட்டாமல் ஆண்டவரே நீர் எங்களை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. We thank you for the forgiveness that you did not give us the punishment that we deserve because of our sins and இங்கே wickedness. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் மீறுதலினாலும் பாவம் செய்ததினாலும் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் மத்தியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போனார்கள். The Israelites went through a time of distress because of their sins and their wickedness. முதல்ல நம்ம பார்த்தோம் ஆண்டவரே கர்த்தாவே நீங்க சொல்லாம செஞ்சதை நாங்க அப்படி செஞ்சதுனால எங்கள் வாழ்க்கையிலே உமக்கு கோபம் உண்டாக்கி உம்முடைய மகா பெரிய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். First we did not obey the voice of God, and because of that distress we saw that your mercy was so great. ஆனால் இப்பொழுதோ நாங்கள் மீறுதல் செய்து பாவம் செய்து துணிகரமாய் செய்த பாவங்களின் நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் பலவிதமான வேதனைகள் அடைந்தும் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருந்து உம்முடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். Today we have received your mercy that we should not be destroyed even because of our great sin and rebellion. இன்னைக்கு கர்த்தர் अनेक பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இரக்கத்தை வைத்திருக்கிறார். Today God's mercy is upon many children's lives. Amen. Praise the Lord. Amen. அந்த பட்டணம் முழுவதும் அழிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தார். The entire place should have been destroyed. ஆனால் நடந்தது என்ன தெரியுங்களா? ஆதியாகமம் 19:16. Genesis chapter 19 and verse 16. கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, யார் மேல? லோத்தின் மேல் இரக்கம் வைத்ததினாலே. Because God's mercy was upon Lot. ஆண்டவர் லோத்தின் மேல் வைத்த இரக்கத்தினாலே, because of the Lord's mercy upon Lot, ஆண்டவர் லோத்தையும் அவனுடைய மனைவியையும் 2 குமாரத்திகளையும் கைப்பிடித்து அந்த பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போகும்படி கர்த்தர் கிருபை செய்தார். God set his mercy upon Lot and his family that they could have been taken by hand and led out of the city. சோதோமும் குமோராவும் வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியும் வரப்பண்ணி கர்த்தர் அழிக்கும்படி செய்தார். God destroyed Sodom and Gomorrah by burning sulfur and fire. அங்கே மிகப்பெரிய ஒரு கந்தகத்தை அனுப்பினார். He sent forth sulfur, burning sulfur there. ஏன் கந்தகத்தை அனுப்பினார் என்று சொன்ன வெறும் அக்கினியை மாத்திரம் இல்ல கந்தகத்தையும் அனுப்பினார். God also sent the rain down salt there. முற்றிலுமா எல்லாம் அழிக்கப்படும் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. Because everything should have been destroyed completely. எல்லாம் அப்படி அழிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தாலும் அங்க இருந்த எல்லா மனுஷரையும் தான் கர்த்தர் அழிக்கணும்னு நினைச்சாரு. God wanted to destroy everything, every person there. ஆனால் வசனம் சொல்லுங்க, அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷன் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்தின் கையையும் பிடித்து அந்த பட்டணத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தான். When he hesitated, the man grasped his hand and his hands of his wife and his 2 daughters and led them safely out of the city. அன்று லோத்தின் மேல் இரக்கம் வைத்த தேவன் இன்று நம்மேல் இரக்கத்தை வைத்திருக்கிறார். The Lord who was merciful to Lot that day is also merciful to us. அவர் நம்மேல் இரக்கத்தை வைத்ததினாலே நம் நிமித்தம் நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கணவன், நம்முடைய குடும்பத்தார் காக்கப்படுகிறார்கள். Because of the Lord's mercy upon us, our families are being protected. இன்னைக்கு ஆண்டவரே அப்படிப்பட்ட விசேஷித்த கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. Lord, today give us such kind of a special mercy. யோனா ஜெபிக்கிறார், ஆண்டவரே நீர் இரக்கமுள்ள தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். Jonah prays, Lord, I know that you are a merciful God. 3 அதிகாரம் 10 வசனம். In chapter 3 and verse 10. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். தேவன் அவர்கள் மேல் இரக்கத்தை வைத்தபடியால் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாமல் இருந்தார். Because God was merciful, he saw that they had repented and he did not destroy them as அவர் he had done. இரக்கத்தின் சிகரமாய் இருக்கிறார். He is an emblem of mercy. அவர் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. There is no end to his mercy. குறிப்பிட்ட சூழ்நிலை எல்லாரையும் அழிக்கணும் தான் நினைச்சாரு. In a certain situation he wanted to destroy everybody. வசனம் சொல்லுகிறது, ஆடு முதல் ஒட்டகம் மிருக ஜீவன்கள் எல்லாம் கர்த்தரிடத்தில் திரும்பினதுனால ஒன்றையும் கர்த்தர் அழிக்கவில்லை. At one point when he wanted to destroy everything, every animal including, because they repented, they were saved. அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார். God is a God who relents for all. நாம் செய்த தவறு, நாம் செய்த மீறுதல், நாம் செய்த பாவங்கள் இவை எல்லாவற்றுக்கும் தண்டனை உண்டு. There is a punishment that we deserve for all the sin, wickedness and அழிக்கப்பட rebellion. வேண்டிய நாம் அழிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் அவருடைய இரக்கம். We who deserve punishment, the reason we are not being punished is because of his mercy. ஆண்டவரே உம்முடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். Lord, we thank you for your mercy. ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை பெறுவதற்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? Lord, what should I do to deserve your get your mercy? உமக்கு விரோதமான காரியத்தை நான் செய்யக்கூடாது. We should not do anything against the Lord. நீர் விரும்பாத காரியத்தை செய்யக்கூடாது. We should not do things that are not desirable in God's sight. ஒருவேளை நமக்கு விரோதமாய் யாராவது ஒருவர் தீங்கு செய்திருந்தால், If somebody does anything wrong against us,
நாம் அவர்கள் மேல் இரக்கப்படுகிறவர்களா இருக்கணும். We should be merciful towards them. எப்படி ஆண்டவர் நம்மேல் இரக்கத்தை வைத்து நம்முடைய மீறுதலை மன்னித்தாரோ அதே போல அவர்களுடைய மீறுதல்கள் அவர்களுடைய குற்றங்களை மன்னிப்பதற்கு நாம் இறங்க வேண்டும். We should be merciful towards others and forgive them their sins just like the Lord forgave our sins. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, When we read in Matthew chapter 5 and verse 7, உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார். அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். blessed are the merciful, for they will get mercy. அங்க எல்லாரையும் பாக்கியவான் தான் ஆண்டவர் சொல்றாரு. God says everybody is blessed here. சாந்த குணமா இருந்தா அவன் பூமியை சுதந்தரிப்பான். If he's patient, he will inherit the earth. துயரப்படுகிறவர்களா இருந்தால் அவன் பாக்கியவானா இருந்தால் அவன் ஆறுதல் அடைவான். Blessed are those who mourn, because they will be comforted. ஆவியிலே எளிமை உள்ளவர்களா இருப்பான் என்று சொன்னால் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லுகிறார். Blessed are the poor in spirit, because they will inherit the நீ heaven. நீதியின் மேல் பசிதாகம் இருக்கிறியா, நீ பாக்கியவான், நீ திருப்தி அடைவார் என்று சொல்லுகிறார். Blessed are those who hunger and thirst for righteousness, because they will be filled. நீ சமாதானம் பண்ணுகிறவனா இருப்பாய் என்று சொன்னால் பாக்கியவான், நீ தேவனுடைய புத்திரர் எனப்படுவாய். Blessed are you who are peacemakers, because you are called the children of God. ஆனால் இரக்கத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் வேற எந்த டெஃபினிஷனும் கொடுக்காம இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கத்தை பெறுவார்கள். Because God does not give any other definition for mercy, he says whoever is merciful will also be shown mercy. இரக்கத்துக்கு வேற ஏதாவது ஆண்டவர் அர்த்தத்தை சொல்லியிருக்கலாம். God could have said something else for mercy. அல்லது கர்த்தர் பரலோகத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லியிருக்கலாம். It could have been said that God will bless you ஆனால் from heaven. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் இரக்கத்தை பெறுவார்கள். But blessed are the merciful, for they will be shown mercy. ஒருவேளை மன்னிக்க முடியாத ஒரு காரியங்கள் குற்றங்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்த மனிதர்கள் உங்களுக்கு முன்பாக இருப்பார் என்று சொன்னால், If there are people who have committed great sins and wickedness against you, நீங்கள் அவர்களுக்கு இரக்கப்பட வேண்டும். you should be merciful towards them. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இரக்கத்தை செய்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். We the children of God should be merciful to others. ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலே கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ நமக்கு விரோதமான காரியத்தை செய்திருப்பார் என்று சொன்னால், Even in our family, if our husband or our wife or our children have done things against us, ஆண்டவரே மீறுதலான காரியங்கள் எதுவா இருந்தாலும் அந்த இரக்கத்தை நான் செய்யக்கூடிய ஒரு மனிதனா இருக்க எனக்கு கிருபை தாரும். whoever rebels against us, whatever it can be, help me to be merciful towards them. ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். God says a parable here. இரக்கத்திற்கு ஒரு சிறந்த உதாரணம். It is a best example for mercy. ஒரு எஜமானன் இருந்தான், அவன் அதிக கடன்பட்டவனா இருந்தான். A landlord was there who was bound to pay in debts. அவன் கடன்பட்டவன் தன்னுடைய காரியத்திலே கொடுக்க முடியாத நிர்வாகம் அவனுக்கு இல்லாததினாலே கொடுக்க முடியவில்லை. Because he could not return whatever he had borrowed, அந்த எஜமானிடத்தில் ஆண்டவரே எனக்கு மன்னியும் சில காலங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னான். he went and pleaded with the master, Lord, give me some more time, I will repay it back. அந்த எஜமானன் அவன் மேல் இரக்கத்தை வைத்ததினாலே அவன் மேல் இருந்த முழு கடனையும் நீக்கிவிட்டான். Because the master was merciful upon the servant, he cancelled all his debt. நமக்கு நல்லா தெரியும் அவன் மிகப்பெரிய ஒரு கடனாளியா இருந்தான். We all know that he was in such great debt. அந்த கடனை அவன் தீர்ந்த பிறகு அவன் சந்தோஷத்தோடு அவன் திரும்பி போகிறான். He returns back with joy after he had repaid everything back. ஆனால் அவனிடத்தின் கீழே இருந்த ஒரு வேலைக்காரன் சிறிய ஒரு தொகை தான் அவனிடத்தில் கடன் பெற்றிருந்தான். But there was another servant who was below him who had borrowed a very small amount. அவனிடத்தில் இவன் கேட்கான், நீ கொடுக்கலன்னா உன்னை விட மாட்டேன்னு சொல்றான். So this man says to the one below him, if you don't repay it, I will repay அவனும் back. கெஞ்சி பார்க்கறான், ஐயா எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்றான். He pleads with him, give me some more time. அவன் அந்த அவகாசத்தை கொடுக்காததனால, Because he does not give him time. இதை கேள்விப்பட்ட மன்னித்த எஜமானன் இவனை கொண்டு வரும்படி அங்கே கட்டளையிடுகிறார். The other master who had forgiven commands this to bring the servant there. நாம் பலமுறை ஆண்டவரிடத்திலிருந்து மிகப்பெரிய மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். Many times we have received such great mercy from our கொடூரமான Lord. இரக்கத்தை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அந்த இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். We have received such great mercy from the presence of God. ஆண்டவரே நான் செய்த தவறு மீறுதலின் நிமித்தம் ஆண்டவரே என்னை மன்னித்த தேவன். The God who has forgiven me my sins and my rebellion. ஆனால் ஆண்டவரே கர்த்தாவே சின்ன குற்றத்தை சின்ன காரியத்தை நான் இன்னும் மன்னிக்காம இருப்பேன் என்று சொன்னால் ஆண்டவரே நான் மற்றவர்கள் மேல் இறங்க என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே. சென்னை கொட்டிவாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். ஞாயிறு ஆராதனைகள். முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை 9:30 முதல் 11:30 வரை. மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல் 7:15 மணி வரை. செவ்வாய்க்கிழமை தோறும்
சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையில். சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரையிலும். அன்பானவர்களே, இந்த சபை ஆராதனைகளை நீங்கள் பங்கு பெறுங்கள். தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு கொட்டிவாக்கம் ஏஜி சபை எண் 2/18 காமராஜர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41